Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டையில் கடனை செலுத்திய பின்னரும் தடையில்லா சான்று வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்த தனியார் நிறுவனத்தை கண்டித்து சென்னை கார் வியாபாரிகள் பாதுகாப்பு நலசங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மகேந்திரா பைனான்ஸ் நிறுவனத்தில் காருக்கான பணத்தை டிவி மூலியமாக செலுத்தி கூட அந்த என்ஓசி தடையில்லா சான்றிதழ் வழங்க காலதாமதம் செய்வாங்க முறையாக வழங்கப்படுவதை கண்டித்து சென்னை கார் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தற்போது இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இது குறித்து அவர்களும் கேட்டுக்கலாம். சார், என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த என்ஓசி தடையில்லா சான்றிதழ் வழங்க மறுக்கிறாங்க சார்? இங்க பாத்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்ல இருந்து நாங்க பேசுறோம். குரோம்பேட்ல பாத்தீங்கன்னா மகேந்திரா பைனான்ஸ், இந்த மகேந்திரா பைனான்ஸ்ல ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம கார் வாங்கினோம். கார் வாங்கும் போது அதுல தவணை தொகை எவ்வளவு இருக்குன்னு நம்ம கேட்டோம். அந்த தவணை தொகையை சம்பந்தப்பட்ட மேனேஜர் சொன்னாரு, இவ்வளவு தவணை தொகை பேலன்ஸ் இருக்கு. அப்ப நாங்க கேட்கறோம், சார் இந்த தவணை தொகை நாங்க கட்டுறோம், இதுல பர்சனல் லோன் இருக்கா இல்ல ஹவுசிங் லோன் இருக்கா நாங்க கேட்கறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பணம் கட்டுங்க, பணம் கட்டின உடனே 2 நாள்ல தடையில்லா சான்றிதழ் என்ஓசி கொடுத்துறோம் நாங்க சொன்னாங்க. மேனேஜர் சொன்ன ஒரு மரியாதைக்கு அவர் வார்த்தையை நம்பி நாங்க பணம் கட்டினோம். பணம் வாங்கி உள்ள போட்டு ரிசிப்ட் கொடுத்தாரு. ரிசிப்ட் கொடுத்து 2 நாள் பொறுத்து நாங்க வந்த உடனே அந்த ரிசிப்ட் கொடுத்து இருக்கு பாருங்க, அது பணம் கட்டின ரிசிப்ட். பணம் கட்டி 2 நாள் பொறுத்து கேட்டவொடனே ஒரு 4-5 நாள் பொறுத்து வாங்கன்னு சொன்னாங்க. 4-5 நாள் பொறுத்து பார்த்தா இப்ப தரேன் அப்ப தரேன் 3 மாசம் எடுத்துட்டாங்க. இதை நாங்க முறையா பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணாரு, எங்க சங்கத்துல சொன்னாரு. சங்கத்துல சொன்ன உடனே நாங்க இங்க ஒரு 6-7 வாட்டி வந்தோம். சரியான முறையான இவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் கிடையாது. தரேன் அது தரேன். அப்புறம் தான் நாங்க முற்றுகை போராட்டம் இட போறோம் நம்ம சொன்ன அப்புறம் இன்னைக்கு பேசின அப்புறம் தான் காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட மேலாளர் பேசி ஏதோ ஒரு பண்ணித்தரேன்னு காவல்துறை உறுதி சொல்லியிருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க வியாபாரிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. பணம் கட்டுங்க என்ஓசி தரேன்னு சொல்ற ஒரு நம்பிக்கையில சென்னையை சார்ந்த 250 வியாபாரிகள் ஏமாந்திருக்காங்க. சென்னையில பாத்தீங்கன்னா 2001 வியாபாரி, பழைய கார் வியாபாரி இருக்காங்க. இது 10% இதை நம்பி பாத்தீங்கன்னா 250 பேர் இதனால ஏமாந்திருக்காங்க. இது துரிதமான நடவடிக்கை எடுத்து காவல்துறையும் அரசாங்கமும் தலையிட்டாதான் ஒரு 250 குடும்பத்துக்கு நல்ல வழி பிறகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாதி பேர் தற்கொலை பண்ணிக்கிறேன், இல்ல நான் ஊரை விட்டு வரேன்னு சொல்றாங்க. இது நீங்க இது மாதிரி மீடியா பீப்புள்ஸ் இதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னா சமுதாயத்துல முக்கியமான தூண்ல நீங்க தான் பத்திரிகையாளர் ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர் நீங்க முயற்சி பண்ணி இதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணி இது ஒரு முடிவெடுத்த 250 குடும்பம் இல்லாம 2500 குடும்பம் தமிழகத்துல இருக்க மொத்தம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் குடும்பம் இதனால பயன்பெறும். மகேந்திரா நிறுவனம் எங்களுக்கு என்ஓசி தடையில்லா சான்றிதழ் கண்டிப்பா தரணும்னு உங்க சேனல் மூலியமா கேட்கிறேன். உங்க சேனல் பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா ரொம்ப பிரபலமான சேனல். அந்த வகையில பாத்தீங்கன்னா எங்களுடைய பிரச்சனையும் நீங்க தீர்த்து வைப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. குறிப்பா இப்ப இந்த பிரச்சனை தீராத பட்சத்தில் அடுத்த கட்டமா என்ன போராட்டம்? தமிழ்நாடு தழுவிய மிக போராட்டம் நடத்த நாங்க தயாரா இருக்கோம். ஆனா காவல்துறை அதிகாரிகள் சொன்ன ஒரு மரியாதைக்கு தற்சமய போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2500 பேர் நாங்க தமிழ்நாடு வணிக சங்க பேரமை கூட இணைந்துதான் இருக்கோம். மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க எடுத்துன்னு போவோம். தயவு செஞ்சு அந்த முடிவுக்கு எங்களை தள்ள வேணான்ட்டு பத்திரிகையாளர் சார்பா உங்களை நாங்க கேட்டுக்கிறோம். குறிப்பாக ஒரு வாகனத்துக்கு முழு தொகையும் கட்டிய பிறகு அந்த வாகனத்துக்கான தடையில்லா சான்றிதழை வழங்க மறைக்கின்றன. குறிப்பாக இந்த பினான்சியல் மற்றும் மகேந்திரா பினான்ஸ் குரோம்பேட்டை கிளையில் மட்டுமே சுமார் 25 பேருக்கு இது போன்ற வழங்காமல் காலதாமதம் செய்வதாக. இது போல சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதுமே 2000க்கும் மேற்பட்டவருக்கு இது போன்ற தடையில்லா சான்றிதழ் வழங்காமல் இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த நிறுவனங்கள் தடையில்லா சான்றிதழ் வழங்கி வாகன உரிமையாளருக்கு இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக குரோம்பேட்டையிலிருந்து அப்துல் காதர்.